ஆனா நான் இந்து வந்தா எங்க வீட்டுல நிறைய அற்புதம் நடந்திருக்குது. அதனால நான் மாசம் தவறாம முதல் சனிக்கிழமை வருவேன். போன மாசம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் வந்து வேண்டி குழந்தை கட்டிட்டு வந்தேன். இந்த மாசம் என் பையனுக்கு கல்யாணம் கை கூட்டிச்சு. முஸ்லீம் நான் போன வருஷம் என் குழந்தைக்கு வந்து நான் ஜபம் பண்ணேன். ஒருத்தவங்க சொன்னாங்க இங்க வந்து வேண்டிக்குமா வேண்டிக்கினேன் குழந்தை உண்டு அவங்க குழந்தை பாருமா. அதே மாதிரி நான் ஜபம் பண்ணி அவங்களால வேண்டி ஊட்டி போட்டு வேண்டேன் சார். அதே மாதிரி என் குழந்தைக்கு நல்லபடியா எனக்கு இப்ப மாசமா இருக்கிறேன். இந்த இரண்டு சகோதரிகளும் கூறுகிறார்கள், நான் மாதாமாவுக்கு புடவை கட்டினேன், நான் மாதாமாவிடம் போய் முட்டிகால் போட்டேன், அதனால எங்களுக்கு அற்புதம் நடந்து, என் மகனுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது, என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டானது என்று கூறுகிறார்கள். இவர்களுடைய கோயில்களிலுமே மாரியாத்தா காளியாத்தா கோயிலுமே புடவையும் கட்டுறாங்க, அங்கேயும் குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டி போடுறாங்க, அங்கேயும் அற்புதம் நடக்குது. தர்காவுக்கு போனால் அங்கேயும் அற்புதம். இந்த அற்புதங்கள்லாம் யார் தான் செய்திருப்பா? ஏன்னா மாரியாத்தா கோயிலில் போனாலும் அற்புதம் நடக்குது, தர்காவுக்கு போனாலும் அற்புதம் நடக்குது, செத்து போன மரியாளிடம் வந்து கேட்டாலும் அற்புதம் நடக்குது, சூசையப்பேட்ட போனாலும் அற்புதம் நடக்குது, அந்தோனியார்ட்ட போனாலும் அற்புதம் நடக்குது. இவர்கள்லாம் செத்து போனவர்கள், அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கியவர்கள், அவர்கள் செத்தவர்களை தர்காவில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்குது. அப்படி என்றால் இது உண்மையில கடவுள்தான் இதை செய்தாரா, கடவுள்தான் இந்த அற்புதங்களை செய்தாரா என்று பார்த்தால் நிச்சயமாகவே கடவுள் இதை செய்ய மாட்டார். ஏன்னா இவர்கள் யாருடைய நாமத்தினாலதான் கேட்டிருக்காங்க? மாதா என்கிற ஒரு நாமத்தினால கேட்டிருக்காங்க. அந்தோனியார் சூசையப்பர் என்கிற செத்து போனவர்களுடைய நாமத்தினால அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று இங்கே சாட்சி கூறுகிறார். அப்ப யாருடைய நாமத்தினால கேட்டாதான் அற்புதம் நடக்கும்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யார் சொன்னா? ஏசு கிறிஸ்து தான் சொன்னார். ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் பூமியில் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நாமத்தினால் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அவருக்கு முன்பாக தான் நாம் முழங்கால் போட வேண்டும். செத்து போனவர்களுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி என்றால் இங்கே அற்புதங்களை செய்தது யார்? காளியாத்தா கோயிலையும் அற்புதம் நடக்குது, தர்காவிலும் அற்புதம் நடக்குது, மாதா செத்து போனவர்களிடம் வந்து வேண்டிக் கொண்டாலும் அற்புதம் நடக்குது என்றால் இங்கே அற்புதங்களை செய்தது யார் என்று நாம் வேதத்தின்படி சத்தியத்தின்படி பார்த்தால் வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்துல அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவர்கள் தங்களுக்கென்று செத்து போனவர்களை சொரூபத்தை உண்டாக்கி அதன் முன்பு விழுந்து மண்டிட்டு எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அற்புதம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவைகள்லாம் அற்புதங்களை செய்தது கடவுளா என்றால் நிச்சயமாக கடவுள். அப்போ அங்கே செய்தது யார் என்றால் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் தான் அற்புதங்களை செய்தது. ஏன்னா செத்து போனவர்கள் நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. யாருடைய சத்தத்தை கேட்க முடியுமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏசு கிறிஸ்துவனுடைய வருகையின் 2ஆம் வருகையின் காலத்தில் தான் அந்த பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் ஏசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்பார்கள், நம்முடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள். அப்படி என்றால் இங்கே அற்புதம் செஞ்சது இவர்கள் அல்ல, தேவனும் அல்ல. இவர்களாலும் அற்புதம் செய்ய முடியாது, தேவனும் அற்புதம் செய்யவில்லை. அப்படி என்றால் இங்கே அற்புதம் செய்தது பிசாசின் ஆவிகள். இவர்கள் வேண்டிக் கொண்டது யாரிடம்? பிசாசிடம் வேண்டிக் கொண்டார்கள். அந்த பிசாசு தான் இவர்களுக்கு அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். கடவுள் இவர்களுக்கு அற்புதம் செய்யவில்லை. அவர்களும் மரித்தவர்களும் இவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, அவர்களும் சத்தத்தை கேட்க முடியாது.